இந்த மைசூர் பாக் சாப்பிட்டா அப்படியே கரைஞ்சி போகும் பாருங்க. ஆமா. நான் நிறைய பேர்ட்ட இதை அவங்கள்ட்ட கேட்கும்போது அன்னைக்கு கூட ஒருத்தர் தான் சொன்னார், மைசூர் பாகு நெய் மைசூர் பாகு மாதிரினாரு. நல்ல சதப்பட்டு இருக்கிறதா தெரியுது. ஆமா, நீங்க சாப்பிட்டு பாருங்களா. இது நாட்டு வெரைட்டியா அல்லது? நாட்டு வெரைட்டி தான். இது வந்து திருவானைக்காவல் கோயில் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஸ்தல விருட்சமா. ஓ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பிளாக்கோட நல்லா இருக்கு. பிளாக்கோட நல்லா இருக்கு. சரி சரி. முதல் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். எனக்கு ஆக்சுவலா ஓன் டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல். என்னுடைய ஃபார்ம்லாம் நாமக்கல்ல இருக்கு. ஓகே. ஃபேமிலி சேலத்துல இருக்கிறோம். சரி. எனக்கு வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்ல இன்ட்ரெஸ்ட். ஓகே. நான் உங்களுடைய யூடியூப் வீடியோஸ்லாம் கண்டினியூஸா பார்ப்பேன். சரி. அப்பப்ப அப்டேட் எல்லாமே பார்ப்பேன். சரி. எனக்கு பலா பிடிக்கலனா கூட பலா பயிர் பண்ணணும், நிறைய பண்ணணும் அப்படிங்கிற. உங்களுக்கு பிடிக்காதா? பலா எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஓகே. பட் ஆனா பலா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி. செகண்ட் திங் என்னன்னா, எனக்கு மத்த எது பண்ணாலும் லேபர் இஷ்யூ மேஜரா இருக்கு. இப்ப நான் பலா பண்ற போது வச்சுட்டுனா சும்மா ஒரு ஆள் இருந்தா போதும், ப்ரூனிங் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். நான் ட்ரிப் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். சரி சரி. அதனால ட்ரிப்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது, வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது, நல்ல ரெட் சாயில் எனக்கு. ஓகே. அதனால பலா பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு தான் நான் அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணினேன். பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஃபார்ம்லாம் பார்த்தேன். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இப்போ வந்து அது இல்லாமல் எனக்கு என்னன்னா, பலாவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 3-4 இயர்ஸாக தான் அது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியல. இப்போ எனக்கு இது டிமாண்ட் எப்படின்னா, செடி வைக்கையிலே வந்து அக்ரிமெண்ட் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சரி. ஓகே. எனக்கு இப்போ இன்னைக்கு ரேட்டு பர் கேஜி 30 rupees அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க எடுக்கிறதா எனக்கு கூட ரைட், அதான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த சேல் பத்தியும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க பெரிய மரங்களா இருந்தா கூட ரொம்ப நாள் ஆகும் ஈல்டு வர்றதுக்கு, நம்ம அறுக்கிறதுக்கு மரத்துல ஆள் வேணும் அப்படின்லாம் பார்க்கலாம். இது வந்து கீழாவே இருக்குது காயெல்லாம், நமக்கு இது பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் ஆல் சீசன் வேற. நமக்கு ஒரு சீசன்ல ரேட் கம்மியா இருந்தா கூட அடுத்த சீசன்ல நல்ல ரேட் வரும். அதனாலதான் பலா வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்க விவசாயம் மட்டும் தானா இல்ல ஏதோ ஒர்க் பண்ணீங்களா? இல்ல சார், நான் வந்து இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல பிஆர்ஓ வரேன், கலெக்டர் பிஆர்ஓ வரேன். கலெக்டர். ஆமா, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணேன். சரி. எங்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்க? நான் ஒர்க் பண்ணது தர்மபுரி காம்போசிட் டிஸ்ட்ரிக்டா இருந்த போது, அடுத்தது நீலகிரி, அடுத்தது திண்டுக்கல், அடுத்தது தர்மபுரி கிருஷ்ணகிரி பிரிச்சபடி தர்மபுரி, எகைன் விழுப்புரம், ஈரோடு, வேலூர், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் ஒர்க் பண்ணேன். கடைசியா நான் வந்து ரிட்டையர் ஆனது வந்து சேலம் மாவட்டத்துல ரிட்டையர் ஆனேன். நான் அப்போ எனக்கு ப்ரொமோஷன் வேணாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு நான் விவசாயத்தின் மேல உள்ள ஆர்வத்துல முன்னாடியே வேலையில இருந்து வந்துட்டீங்க. ஆமா ஆமா, தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஹரிதாஸ் சார்ட்டையும் பேசிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, ஹரிதாஸ் சார் வந்து எனக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. நான் உங்களோட இன்ட்ராக்ஷனை பார்த்துட்டு தான் நான் மறுபடியும் அவர்கிட்ட நானே பேசணும்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அவர்கிட்ட. அவரு ரொம்ப டீட்டெயிலா எனக்கு எல்லாம் சொன்னாரு. இப்ப எனக்கு இந்த பலாப்பழம் எல்லாம் கூட இப்ப சார் தான் அனுப்புறாங்க, அவங்க தொடர்ந்து தான் வருது. இந்த ரெட் பலா பாருங்களேன், சாப்பிட்டு பாருங்க. அது வந்து நீங்க வியட்நாம் பலா வாங்கி ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. இப்ப எத்தனை செடி ஆர்டர் பண்ணிருக்கீங்க? வியட்நாம் பலா வந்து நான் இப்போ ஒரு 110 செடி போறேன். ஆமா. ரெட் வந்து ஒரு 20 எடுத்துக்கலாம். நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்களேன் இதோடைய கருத்து எப்படி இருக்குன்னு. இந்த பலா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கீங்களா, பாத்துருக்கீங்களா? இன்னைக்குதான் பாக்குறேன், இன்னைக்குதான் சாப்பிடுறேன். அப்படியா? சரி சரி. எப்படி இருக்குது, என்ன ஃபீல் பண்றீங்க? பலாப்பழம் நீங்க சாப்பிட பிடிக்காதனால ஆனா சாப்பிட்டுருப்பீங்க. ரொம்ப 1-2 சாப்பிட்டுக்கிறேன். இப்ப ரெகுலரா சாப்பிடவே மாட்டேன். வீட்டுல யார் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன். சரி. இப்ப சாப்பிட்டேன், பட் நல்ல டேஸ்டா நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா நீங்க சாப்பிடுற மஞ்சள் பலாவும் இதுக்கும்? இதுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் தெரியல. இது கொஞ்சம் காயா இருக்கும் போல இருக்குது. என்னன்னா நீங்க காயின்னு சொன்னது காய் கிடையாது, அந்த கிறிஸ்பி, அதாவது கிரன்ச்சின்னு சொல்லுவோம். அந்த கடிக்கும் போது கொஞ்சம் தடிமனா இருக்குது. வியட்நாம் வந்து சாஃப்ட்டா இருக்கு. இல்ல, இது புரியுற வார்த்தை தான். ஓகே சார். இன்னொரு பலா வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க. இது வந்து சார் வந்து ஹனி கோல்டுன்னு சொல்லி பேர்ல வாத்துட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ ஹரி கோல்டுன்னு அவங்க பேர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இது எல்லா மனுஷங்களும் பண்ண முடியாது ஒரு விஷயம். வந்து சூப்பர் டேஸ்ட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கும். ரொம்ப இனிப்பு, தோல் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அதாவது அப்படியே கரைஞ்சி போற மாதிரி இருக்கு. கரைஞ்சி போற மாம்பழம் சாப்பிடுவோம், மாம்பழம் மாதிரியே இருக்குது. ஆனா நல்லா இருக்கும். அது இது வந்து நான் கூட எங்க வீட்டுல கொடுத்துட்டு இப்ப வந்து பழம் சாப்பிட்டாங்க. கொடுத்துட்டு நான் டீட்டெயில் எதுவும் சொல்லல, எப்படி இருக்குன்னு கேட்டேன். தேன் மாதிரி இருக்குன்னாங்க.
இது சார் வந்து இதுக்கு பேர் வந்து கனி கோல்டுன்னு தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேன்பலான்னு சொல்றாங்க. ஆமா, தேன்பலான்னு சார் சொல்லக்கூடியது. தேன்பலான்னா நல்லா இனிப்பா இருந்தா தேன்பலான்னு பொதுவா எல்லாரும் சொல்றது பழக்கம். சார் இந்த பேரு இந்த வெரைட்டிக்கு வந்து பயங்கர எக்ஸ்பர்ட். ஆமா, பேசுன வரைக்கும் நல்ல அதுலயே அவரை நான் பலாமகன் சொல்லுவேன், பிதாமகன் மாதிரி பலாமகன் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவு இன்ட்ரெஸ்ட். அப்போ அததான் இப்ப அவங்க பேர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த செடிகள் ரொம்ப உற்பத்தி ஆகல, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல கிடைக்கும். சார் நம்ம நர்சரியில் நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் சேல் பண்ணுறோம் செடிகளா. அதில் ஒரு வெரைட்டி இது பாருங்கள், ஒயிட் நாவல். நான் பார்த்தேன், இன்னைக்கு தான் பார்த்தேன். வந்து அந்த பிளாக் மாதிரியே இருக்குது, பட் ஷேப் மட்டும் கொஞ்சம் நீளமா ஒரு மாதிரி வித்தியாசம். ஆமாம், கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்குது. பட் நல்ல சதப்பட்டு இருக்கிறதா தெரியுது. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டு பாருங்களா. இது நாட்டு வெரைட்டியா அல்லது? நாட்டு வெரைட்டி தான். இது வந்து திருவானைக்காவல் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஸ்தல விருட்சமா. எனக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம் எனக்கு வந்தது ஆரம்பத்தில். அப்போ கொஞ்சம் பயந்துட்டு தான் அதை சேல் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப பேச மாட்டேன். அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்தவங்க சொன்னாங்க, எங்கள் பாட்டி வீட்டில் இருந்ததுனாங்க, என்னடா இவங்க இப்படி கொண்டு தூக்கி போடுறாங்களே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நம்ம கூகுளில் பார்க்கும்போது இது அந்த கோயிலில், திருவானைக்காவல் கோயிலில் வந்து செலவழிச்சுங்கும் போது அப்போ பழைய செடி வெரைட்டி தான். இது எப்படின்னா ஒரு சடுதி மாற்றம்னு சொல்லுவோம். அதாவது திடீர்னுட்டு ஒரு வித்தியாசமாக ஆட்கள் மனிதர்கள் பிறகுறது, அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வருது இல்லையா, அந்த மாதிரி செடியிலே மாற்றங்கள் வரும். ஒரு 5 கிளைகள் உள்ள தென்னை மரம் இருக்குது, ஒரே காயில் வந்து 2 கன்றுகள் முளைக்கும், இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதில் வரக்கூடிய செடிகளை இப்படி உற்பத்தி பண்ணி தராங்க. அந்த சத்துக்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இது சாப்பிட்டு சொல்லுங்களேன். ஆமாம், ஏர்லி ஒன்ஸ். நாவல்னாலே பொதுவாக ஏர்லி ஒன்ஸ் தான். ஆமாம், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கா? பிளாக்கோட நல்லா இருக்கு. சரி சரி. முதல்ல பார்த்த உடனே ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு தோணும் மனுஷனுக்கு. ஆமாம் ஆமாம். விதையும் கூட சாப்பிடலாம். விதை வந்து திடமான தோற்பில் தான். சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய தோற்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நாக்கில் ஒட்டாது. இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ வெளியே கிளம்புன அப்புறம் மேடம் சொன்னாங்க, அவருக்கு பலாப்பழம் ஏன் பிடிக்காதுன்னாக்கா கையில் ஒட்டும் நசு நசுன்னு. இதை கேட்குறது கொஞ்சம் சிலருக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருடைய குணமும் ஒன்று. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கம்லஸ் பலானி ஒன்று இருக்குது. அதாவது கையில் ஒட்டாது, பாலும் வராது, அந்த பிசு பிசு தன்மை இருக்காது, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு கட்டியாக இருக்கும். ஆமாம், அவைலபிள். உங்களுக்கு அதான் சொல்லிட்டேன், ஒரு செடி அதை நீங்கள் நடுங்க, சாரை பலாப்பழம் எப்படியா சாப்பிட வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து ஹரிதாஸ் சார் கூட வீடியோவில் மென்ஷன் பண்ணாங்க இதே மாதிரி, சிலருக்கு அது பிடிக்காதுன்னு. ஏன்னா அப்படி உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அவன் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மனம் பிடிக்காது, பலாப்பழத்துடைய மனம் பிடிக்காதவங்க கூட இருக்காங்க. அப்போது இந்த கையில் ஒட்டுறது பிசு பிசு தன்மை இருந்தால் பிடிக்காதுங்கிறவங்க கூட அந்த கம்லஸ் பலாவை நடலாம். நட்டாக அது எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே சார், செடியெல்லாம் நீங்கள் திருப்தியாக எடுத்துட்டீங்களா? பார்த்தீங்களா? உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா? நான் ஆக்சுவலாக ஜாக்கு மட்டும் எடுக்கலான்ட்டு தான் வந்தேன். ஓகே. அப்புறம் வந்து எல்லாம் செடி பார்த்தேன். சரி. அப்புறம் ஜாக் வியட்நாம் ஏர்லி மட்டும் எடுக்கலான்னு இருந்தேன். சரி. வியட்நாம் ஏர்லி ஒரு 90 செடி எடுத்தேன். ஓகே. அப்புறம் அதுலேயே ரெட்டு வந்து ஒரு 15 செடி எடுத்தேன். சரி. அப்புறம் அடுத்து பார்த்தேன், சரி பெருசாக 2 வாங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வந்துடும் பழம். ஆமாம். அதாவது முதல்ல இப்போ பழம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செடியை வேகமாக வளர்ப்பீங்க, வேகமாக உரம் போடுவீங்க, நிறைய உரம் போடுவீங்க. அதனால பெரிய செடியில் 2 செடி எடுத்துட்டேன். அப்புறம் எலுமிச்சையில வந்து அந்த ரெட் இருக்கு பாருங்க, ரெட் லெமன். அது எப்படி இருக்குன்னா, அது பாத்தீங்களா, கட் பண்ணி பார்த்தா அந்த பழம் வந்து ரெட்டா தெரியும். அந்த ஜூஸ் போட்டா ஒரு சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி தெரியும், அது லெமன் ஜூஸ் மாதிரி தெரியாது. லைட்டா ஃப்ளேவர், அந்த கலர் வரும். அதனுடைய தன்மை எல்லாமே லெமன் தான், ஆனா கலர் மட்டும் கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கும். அப்புறம் கமலா ஆரஞ்சு எடுத்தேன். அப்புறம் பாரி சாத்துக்குடி எடுத்தேன். ஓகே. அது நிறைய காய்க்கு நல்லா இனிக்கும். ஆமா, கரிப்பலா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. ஆனா பலா பிடிக்காதுன்னீங்களே? பலா பிடிக்காது, கரிப்பலா. இது ஓரம் வந்து கரிப்பலா மட்டும் பிடிக்கும். கரிப்பலா நல்லா இருக்கு. நான் வீட்டுல அடிக்கடி கரிப்பலா செய்வோம். கரிப்பலா செடி எடுத்தேன். அப்புறம் அவகாடா வந்து தென்னை மரத்துக்குள்ள வச்சு பார்க்கலான்ட்டு சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் எடுத்தேன். தென்னை மரத்துக்கு அடியில தான் வைக்கணும், நிழல் வேணும் அதுக்கு. நிறைய பேர் தெரியாம ஒருத்தர் ஆரம்ப காலத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அவரு பார்த்தா பிரமாதமா பண்ண போறோம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு காலனியில மொத்தமா வச்சுட்டு மொத்தம் அவுட்டு. அதுமே வைக்கக்கூடாது. நம்ம ஒரு நிழலான இடத்துல வைக்கணும். முதல்ல இந்த நர்சரியில் செடி வாங்கும்போது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இது நிழல் வைக்கணுமா, வெயில வைக்கணுமா, 50% நிழல் வைக்கணுமா, என்னங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை நம்ம நர்சரிக்காரன்ட்ட கேட்டுட்டு பண்றது நல்லது. அப்புறம் பியூர்லி நம்ம வந்து ஆர்கானிக்கா பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்டதான் பயோ ஃபெர்டிலைசர் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க உங்களுக்கு பயோ ஃபெர்டிலைசரை இப்போ நிறைய பேர், நீங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கீங்க, நானும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த ஆளு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. இப்போ சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பயோபெர்டிலைசர் கொடுக்கணுங்கிற. பொதுவாக நிறைய பேர் அரசாங்க ஊழியர்னா என்னமோ இவங்க போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வராங்கன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு மற்ற பிரைவேட்டு கார்பரேட்டில் எப்படி டார்கெட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் டியூட்டிலையும் டார்கெட் உண்டு, இவ்வளோ வேலை செய்யணுங்கிறது. அப்போது
அந்த உயிர் உரம்லாம் கொடுப்பாங்க. நான் ஆரம்ப காலத்துல 85 90க்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எங்களால் விற்க முடியாது. எங்கள் சம்பளத்தில் கூட அந்த காசை இது பண்ணியிருக்கோம். அப்புறம் விவசாயிகளுக்கு கொடுப்போம். அதாவது விவசாயிகளுக்கு வந்து ஏதாச்சும் மானியம் வாங்கினா அவங்கள வந்து அதை அந்த டெக்னாலஜியை புகுத்துறதுக்கு கொஞ்சம் கம்பல் பண்ணி தான். முதல்ல குழந்தைங்க மருந்து கொடுக்குறோன்னா ஒரு தேனையோ சர்க்கரையோ கொடுக்குறாங்க இல்லையா, அதுமாதிரி ஒரு அவங்கள இது பண்ணி அந்த விவசாயிகிட்ட பேசி அது மாதிரி டெமோ பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி தான் அந்த உரத்தை கொடுத்தோம். எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்த வேலையை இப்போ அவங்க வந்து நீங்களே வந்து கேட்டீங்க. இதுமே உங்களை மாதிரி இல்லை, நிறைய பேர் வந்து உயிர் உரம் கொடுங்க, அசோஸ்பெல் கொடுங்க, பாஸ்போர்ட். இப்போ நானே என்ன பண்றேன்னா, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு மாட்டு சாண எருவை ஒரு குழி எடுத்து குழி ஃபுல்லா போட்டு இப்போ பேக் பண்ணி வச்சுட்டேன். சரி, நம்ம வேற எந்த ஃபெர்டிலைசரும் போடக்கூடாது, இதுதான் போடணும். நம்ம அடிஷனலாக வேற ஏதாவது தேவைன்னா புண்ணாக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்துக்கலாம். அதை விட என்னன்னா, நான் பலா வைக்கிற வயல்ல எதுலையுமே எந்த பயிரும் பண்றதா இல்லை. ஊடு பயிர் பண்ணல. ஏன்னா பண்ணணும்னா லாபம் இருக்குது, பட் நம்ம அதுக்கு மருந்து அடிப்போம், அது பலாவை பாதிக்கும். அப்புறம் ஆர்கானிக்ங்கிறதுலயே அர்த்தம் இல்லாம போயிடும். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு சின்ன டவுட் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு, சிலர் சொன்னாங்க, பலா செடியினுடைய நம்ம ப்ரூன் பண்றோம்ல, அந்த ப்ரூன் பண்ற தலை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரூர்ல வச்சிருந்தாரு. சரி, போய் கேட்டேன், ஒரு பட்டி ஆடு வச்சிருந்தாரு. என்னன்னு கேட்டேன், இது நல்ல புரோட்டீனுங்க, ஆட்டுக்கு போட்டா அருமையா சாப்பிடுது, அதனால நான் கட் பண்றது பூரா அந்த ஆட்டுக்கு தான் போடுறேன், ஆடு வளர்ப்பு ஒரு ஆக்சிலரி இதாயிட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது உண்மையா? உண்மைதான், 100%. நீங்க ஒரு ஆட்டு பண்ண வைக்கிறீங்கன்னா பக்கத்திலே பலாமரம் தோட்டம் வச்சீங்கன்னா அந்த அதுக்கு கொடுக்கக்கூடிய தீனியை பாதியா கம்மி பண்ணலாம். ஏன்னு கேட்டா ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த பலா இலைகள். ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வியட்நாம் பலாவில் உள்ள செடிகளை நம்ம அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணி போடும்போது அந்த ஆடுகள் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன். இப்போ ஆமாம், அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மரம் வந்து சுத்தமாக ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த மரத்தை அப்ரூவ் கொடுத்த வேண்டிய இந்த பலா மரத்தை. அப்போது இங்கே மரம் வெட்ட வந்தவரே சொன்னார், சார் ரொம்ப ரெடியாக இருங்க, நிறைய பேர் இதில் கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா நாளை பாருங்கள் ஒரு நிறைய ஆட்கள் வந்து இதை எடுக்க வருவாங்க இந்த இலையை விரும்பி. ஏன்னு கேட்டேன், இந்த ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால எல்லாருமே வந்து அந்த தலையை எடுக்கிறதுல ஒரு போட்டியே நடக்கும். அதே மாதிரி தான் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாருமே சொந்தக்காரங்க. நம்ம யாரை வேணும் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில மனஸ்தாபங்கள் வந்துச்சு, அவர் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அவ்வளோ ஒரு டிமாண்டான ஒரு தலை, அந்த பலா தலை ரொம்ப புரோட்டீன் கண்டென்ட் அதிகமானது. ரொம்ப ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால ஆடு மாடை உள்ள விடக்கூடாது. பொதுவாக இன்னொரு நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மரத்தை வைக்கிறோன்னா மாடை கட்டுறது, ஆடை கட்டுறது, அது வந்து என்ன பண்ணுவோம்னா தென்னை மரத்துல சிலர் மாடை கட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாடு ஆடு நடக்கும்போது மண்ணு டைட் ஆகும்னு, அந்த கழிவுகள் வந்து உரமாகும், அது உண்மைதான். ஆனா அதே டைம்ல அதுக்கு அந்த ஆகாரம் இல்லாத போது அந்த மரத்தை தான் கடிக்கும். மரத்தண்டு, அந்த மரத்தினுடைய தண்டு எல்லாம் என்ன பசுமை இருக்கோ எல்லாம். சாயில் வந்து லூஸா இல்லைனாவே உங்களுக்கு ஆக்சிஜன் நல்லா இருக்காது, எதுவும் கிடைக்காது, ஆட்டோமேட்டிக்கா மரம் காப்பு குறைஞ்சிடும். இது வந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னது இல்லை. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டுவாங்க, மாட்டை வச்சு கூட ஏர் ஓட்டுவாங்க, அவ்வளவு பண்ணுவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. இதெல்லாம் பழைய காலத்துல எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ நீங்க விவசாயி தான், ஒரு அதிகாரிங்கிறத விட விவசாயியா உங்களுக்கு ரொம்ப அனுபவம் ஜாஸ்தியா இருக்கு, ஆர்வமா இருக்கு. நான் அதனால தான் எனக்கு அடிஷனலா J33 ஒரு பழம் மட்டும் வேண்டாம், மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபியூச்சரா அடிஷனலா J33 பாலூர் 1 இதெல்லாமே எடுத்துக்கிறேன். இப்போ நான் அடிஷனலா மறுபடியும் ஒரு 2 ஏக்கர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இதை வச்சுட்டு கொஞ்சம் இன்னொரு விஷயம்னா, நீங்க இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ட்ரையல் மாதிரி அதில் என்ன நல்லா வருது, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம மண்ணில் என்ன சத்து இல்லைன்னு அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வியட்நாம் பலா இதெல்லாம் வளர்க்கும் போது இன்னொரு விஷயம், உரமும் வைக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இல்லை. பொதுவாக மற்றவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னென்னா, பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா பலன் வராது. நிறைய உரம் வைக்கணும். ஒரு growth 5 years வரைக்கும் வெரி மினிமம் ஃப்ரூட்ஸ் தான் மரத்தில் விடும். ஆமாம், அது ஆமாம் கரெக்ட். அது நிறைய பேருக்கு மரமே ஒடிஞ்சு போயிருக்கு, செத்து போயிருக்கு, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அது ஒரு நல்ல முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்கள் விவசாயி, நீங்கள் நிறைய பழங்கள் சாப்பிட்ருப்பீங்க. எங்கள் மாடியில், சென்னையில் நாங்கள் மாடியில் தான் வளர்க்க முடியும், தரையில் ரொம்ப வளர்க்க முடியாது. அதனால் அறுவடை பண்ண ஒரு பப்பாளி பழம் நான் சாப்பிட்டேன். சரி, உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் இதை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட் சொல்லுங்கள். சாப்பிட்டு இன்னைக்கு வந்ததுலேருந்து எல்லாம் ஒரே ஸ்வீட்டாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் சுகர் இல்லை? சுகர் இல்லை. இல்லை, சந்தோஷம். ரெட் ஜாக் கொடுத்தீங்க. ஆமாம். அடுத்து தேன்பழ டாக்டர் ஹரிதாஸ். ஆமாம், ஹரிதாஸ் ஹரி ஜாக் அது கொடுத்தீங்க.
இப்போ அடுத்தது பப்பாளி கொடுத்துருக்கீங்க. ஆமா தோட்டத்துலயும் பப்பாளி இருக்குது, பட் இந்த டேஸ்ட் வரதில்லை. கொஞ்சம் சலசலன்னு இருக்கும். ஆமா, இது நல்லா ஸ்வீட்டா இருக்கு. நாங்க இதுக்கு வந்து ஸ்பெஷலா என்ன பண்றோம்னா கடற்பாசி உரம் பயன்படுத்துறோம். அப்புறம் எங்கிட்ட ஒரு ஆர்கானிக் உரம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த உரம் யூஸ் பண்றோம் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஆர்கானிக் உரம் எனக்கு தேவைன்னா நீங்க பை கொரியர் அனுப்புவீங்களா? பார்சல் அனுப்புறோம். கொரியருங்கிறது நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்புறோம். இங்கேருந்து மண் மூட்டை மூட அனுப்புறோம், மண் கலவை. ஏன்னா நம்ம மண் கலவையிலே பாத்தீங்கன்னா 7 வகையான உரங்களை சேர்க்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செம்மண், எரு, மண்புழு உரம், தேங்காய் நார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயிர் உரங்கள் இந்த அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, வேம் எல்லாமே கலந்து தான் அந்த மண் கலவை தயார் பண்றோம். அதனால நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க, செடிகளும் நல்லா வருது. நாங்க மாடி தோட்டம் அமைச்சாலும் அந்த மாதிரி பண்ணி தான் கொடுக்குறோம். இது பார்சல் எங்க வேணாலும் அனுப்பலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ ப்ராம்ப்டாக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கிறதுனால தான் இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ எங்கள் ஊரில் யாருமே இதை சொன்னால் பலாசெடியான்னு எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்னும் 1 இயர் ஆகிட்டுதுன்னா அங்கே ஈல்டிங் வந்த பின்னாடி அப்புறம் நிறைய இதுக்கு மாறிடுவாங்க. நீங்கள் ரெட் பலா வச்சீங்கன்னா விஐபி ஆயிருவீங்க அந்த ஊரில். அதாவது அப்படி ரெட் பலாவுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. நீங்கள் ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோ கொடுத்து வாங்குறத விட சாதா பழம் 20 ரூபான்னு வைங்களா, இல்லை 30 ரூபான்னு வைங்களா, 200 கொடுத்து வாங்குறதுக்கு இன்னைக்கு ரெடியா இல்லை. அதை விட இன்னொன்று என்னன்னா, நமக்கு இந்த பழம் சேல்ஸ் 5 to 10 kg வரதுனால ஃபேமிலிக்கு அகாமடேட்டிவா இருக்குது. பெரிய பழம் வாங்கினா கூட இவ்வளவு வச்சுட்டு என்ன நீங்க அந்த மாதிரி கையில ஒட்டக்கூடாது இந்த மாதிரி விரும்புறீங்க. அந்த பிசு தன்மை இதுல இது அதிகமா இருக்காது. வியட்நாம் பழம் பொறுத்த வரைக்கும் அந்த கையில ஒட்டுற இது இருக்காது, பால் ரொம்ப இருக்காது. நீங்க சொன்ன பின்னாடி எனக்கு ஞாபகம் வருது, வித்தவுட் கம்ப்ளஸ் ஒன்று சொன்னீங்க. அதுவும் ஒரு பிளான்ட் இப்போ எடுத்துக்கங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. இது வந்து நாம்டோக் மைன்னு சொல்லி ஒரு தாய்லாந்து வெரைட்டி சார். நம்ம ஊர்ல காலப்பாடி பாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்க சாப்பிட்ருப்பீங்க, எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி தாய்லாந்துல ஒரு சிறந்த வெரைட்டி, அதாவது நிறைய காய்க்கும். அது ஷேப் நான் ஒரு வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன். ஆமாம், இது வந்து நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். இப்போ மாடியில் பாதி பழம் நான் தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு பாதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் செடியை எடுத்துகிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டோம். சுத்தமாக இதில் நார்த்தன்மை இருக்காது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கா? எப்படி ஏதாவது நம்ம மாம்பழம் மாதிரி இருக்கா, வெளியூர் மாம்பழம் மாதிரி இருக்கா, என்ன இருக்கு? இந்த மைசூர் பாகு சாப்பிட்டா அப்படியே கரைஞ்சி போகும் பாருங்க. ஆமாம், நான் நிறைய பேர்ட்ட இதை அவங்கள்ட்ட கேட்கும்போது அன்னைக்கு கூட ஒருத்தர் தான் சொன்னார், மைசூர் பாகு நெய் மைசூர் பாகு மாதிரினாரு. அதாவது சாதா மைசூர் பாகு நல்லா தான் இருக்கும், கிருஷ்ணா மைசூர் பாகு மாதிரி கரைஞ்சி போகுதுன்னாரு. கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. சாப்பிடுங்க. ஒவ்வொன்றும் எனக்கு கொடுத்து செடி வாங்க வச்சிருக்கீங்க. ஆமா, இல்ல இது செடி வாங்க மட்டும் இல்லை, இந்த வீடியோ பாக்குறவங்களையும் வாங்க வைக்கணுங்கிறது தான் நோக்கம். என்ன வியாபாரங்கிறத விட ஒரு செடி வளர்க்கறதுனால நல்லது தானே, நாட்டுக்கு நல்ல விஷயம் தானே. கெடுதலான விஷயங்கள் நம்ம எதுவும் பண்ணலையே. ஒரு சாத்துக்குடி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. சொல பெருசா இருக்கு. இல்லை, நானே எதிர்பார்க்கல. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பழம் வந்து இந்த அளவு டேஸ்ட் இல்லை. இது 2வது வரவோட அதாவது ரொம்ப இனிப்பா இருக்கு, சாத்துக்குடி மாதிரியே இருக்கு. பொதுவா கொஞ்சம் தோற்பு தன்மை. ஜூஸ்க்கு யூஸ் பண்ணலாங்களா? பண்ணலாம். பொதுவா இது கொஞ்சம் தோற்பா இருக்கும். என்னாலே நம்ப முடியல, அந்த அளவு இருக்கு. நீங்களும் அதான் சொல்றீங்க. நல்லா இருக்கு இல்லையா? தோற்பும் இல்ல, புளிப்பும் இல்ல. நீங்க இந்த பழம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கா செடி? இது தோட்டத்துல சிஸ்டர் வீட்ல இருக்கு. உங்க இல்ல. சரி, இப்போ நீங்க ஞாபகப்படுத்துறது சரி, நம்மளும் ஒன்று வாங்கிட்டு போறோம். ஓகே, ரைட். ஓகே, நம்மகிட்ட இருந்தா நம்மளே பறிச்சு. இப்போ நாங்களும் மாடியில் அது மாதிரி தான் இப்போ செடிகளை இது மாதிரி தான் மாடியில் வளர்க்க சொல்றோம். சென்னையை பொறுத்த இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஓரளவுக்கு மெடிசனலா இருக்குது. அதுதான் ஒரு பெரிய இது. ஆமா, இப்போ நம்மளே வீட்டில் வளர்த்தோம்னா அந்த இது இல்லை இல்லையா? வீட்டில் வளர்த்தோம்னா நம்ம ஆர்கானிக்கா சாப்பிடணும்.